ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு எங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் மிஸ்டர் அசீஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆக்சுவலி ஃப்ரம் யூஎஸ் அமெரிக்கா. ஸோ அவரோட மிஸ்ஸஸ் வந்து ஜீனத்துல் ரஃபையான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய ஜேர்னி எங்களுடைய பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஸோ ரெண்டாவது அவங்க மேடத்துக்கு வந்து சஃபர்ட் அ லாட் டியூ டு கார்டியாக் ப்ராப்ளம், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க வந்து அங்கேயே வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு, அப்புறம் சம்பவம் அவர் இங்கே லேண்ட் ஆகி இன்றைக்கி மண்டே அவங்களுக்கு வந்து 23rd வந்து இங்கேருந்து அவங்களுக்கு ஆக்சுவலி இன்றைக்கி அவங்க கிளம்ப வேண்டியது கொழும்பு போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க மேடம் வந்து ஸ்ரீலங்காவில் தான் இருக்காங்க. ஸோ சார் வந்து யூஎஸ் ரெசிடெண்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ளைட் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஸோ மண்டே வரைக்கும் இருந்தாங்க. ஸோ அதுக்கு இன்பிட்வீன் நாங்கள் சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாமேன்னு கேட்டேன். ஸோ அவரும் வந்து ஓகே டாக்டர், நான் ஷேர் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம் எனக்கு அப்படின்னாரு. ஸோ இப்போ வந்து நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். மிஸ்டர் அசீஸ் சார், வணக்கம். வணக்கம். ஸோ எங்கள் பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணிங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ மேபி அவங்களும் உங்களை மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதில் ஷேர் பண்ணுறதுல. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அது நீங்கள் அப்படியே நீங்கள் அங்கே ஷேர் பண்ணலாம் சார். கட்டாயம் அது நான் சொல்லணும். அல்லாவுடைய கிருபையை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். இது எப்படின்னு சொன்னால் இதை நான் கட்டாயமாக சொல்லி ஆகணும். இது ஒரு அல்லாவுடைய திருவிளையாடல்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1 monthக்கு முந்தி டாக்டர் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த ஒரு பேஷண்ட் ஷியாம் என்ற ஒரு வீடியோ போட்டிருப்பார். மக்கள் அநேகம் அதை பார்த்துருப்பாங்க. அந்த ஷியாம் இங்கே வர்றதுக்கு நான் காரணம். எப்படின்னு சொன்னால் அதுதான் சொல்ல வரேன். இறைவனோட திருவிளையாடுன்னு சொல்லி என்னை எப்படி இறைவன் இங்கே அனுப்பி வச்சான்றதை நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். அந்த வருட ஷியாமுடைய மகன் அமெரிக்காவில் என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நாங்கள்லாம் அடிக்கடி எங்களோட பள்ளியில் மீட் ஆகிக்கொள்வோம், சந்திச்சு கொள்வோம். ஒரு நாள் வந்து என்கிட்ட மிச்சம் கவலையோடு சொன்னார், எங்களோட வாப்பாக்கு இப்படி கொஞ்சம் எங்களோட ஃபாதருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆகிக்குது, சரியான பிரச்சனை ஆகிக்குது அவருக்கு. அப்படின்டா ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், யூரின் ப்ராப்ளம். இதனால் எங்களுக்கு ஒரு மருந்தும் செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு நிலைமையில் நாங்கள் பிரதர்ஸ் மாதிரிலாம் மிச்சம் கவலையோடு இருக்கிறோம்னு சொல்லி என்கிட்ட நாங்கள் தொழுவைக்கு போகிறோம் கொஞ்சம் பேசி கொண்டு இருப்போம். அந்த நேரத்தில் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஷியாம், இந்த சஜான் அவரோட பேர், அவரோட மகன் பேர் சஜான். சஜான் ஸ்ரீலங்காவில் டாக்டர் இந்தியாம்னு சொல்லி கொழும்புல ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட ஊரும் உங்களோட ஊரும் ஒரே ஊர். ஓகே. அவங்க கலம்பு இல்லை, அவங்க அவுட் ஆஃப் கலம்பு. 2 பேரும் ஒரே ஊர். அநேகமாக அவங்களோட வாப்பாக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அவரை போய்ட்டு பாருங்கள். ஏன்டா எங்கள் ஒய்ஃப் கிட்டத்தட்ட 1 month அவங்ககிட்ட போய்ட்டு டிப் போட்டாங்க. ஓகே. 1 year எங்களோட ஒய்ஃப் 1 year அவர்கிட்ட போய்ட்டு டிப் போட்டாங்க. அவர் கொஞ்சம் நல்லா தான் இருந்தா. நீங்கள் கொஞ்சம் உங்கள் பாப்பா அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைங்களேன்ட்டு. அதோட சரின்னு கேட்டு அடுத்த நாள் அவர் கால் பண்ணி சொல்லுவோம். அவர் உடனே அவங்க ஒய்ஃபோட அந்த டாக்டர் பேரை சந்திக்க போயிட்டுக்கிறார். போன நேரத்தில் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகக்குள்ள அந்த டாக்டரோட வாப்பா ஃபாதரும் இவரும் நல்ல ஃப்ரெண்டு. ஏன்னா ஒரே ஊரே அவங்க. ஓகே. இது எனக்கு தெரியும், அநேகமாக அவங்களுக்கு தெரியுமா இருக்கும்னு தான் நான் அனுப்புனேன். அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இவரும் இந்த மிஸ்டர் ஷியாம்னு சொல்கிறவரும் டாக்டர் ஃபாதரும் 2 பேரும். ஓகே. அப்போ அவர் டாக்டர் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு சொன்னார், எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் செய்ய இயலாதீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட கிட்னி வீக். ஓகே. கிட்னி வீக் உள்ளவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் சரி வராது. நான் உங்களுக்கு ஒரு ஐடியான்னு சொல்கிறேன். இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் பிரபுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்கள் கட்டாயம் அங்கே போங்க, அவர் உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ இதோட மகன்கிட்ட சொன்னால், நான் சொன்னேன், அப்போ நீங்கள் போகிறதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவோம். எப்படி தடன்னு அவங்க எல்லாம் ரெடி பண்ணி இந்தியாவுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிச்சுன்னா இடையில கேட்டுக்கொள்வது சொல்லுவார். இப்போ நல்லா அப்படி இப்படின்னு கொஞ்சம் நான் இடையில பேசிக்கொள்ளுங்க. டெய்லி மீட் ஆகுமே, அதனால நாங்கள் டெய்லி நான் அவரை பற்றி கேட்டுக்கொள்வது.
இல்லை அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தோம். பட் அவர் சின்ஸ் அவருடைய கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்ப ஒர்சன் ஆனதுனால அவர் டயாலிசிஸ் போக வேண்டிய சூழ்நிலை. நேற்று கூட அதை பற்றி பேசணும், அம்மாவும் பேசினார் எனக்கு. நேற்று கூட அதை பற்றி நாங்கள் பேசணும். அப்போ இப்படி இருக்கக்குள்ள ஆல்மோஸ்ட் 18 days மட்டும் அவங்க மிஸ்டர் ஷியாமோட இது முடிஞ்சோடனே on 25th November காலையில் நாங்கள் ப்ரே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்குள்ள எனக்கு ஸ்ரீலங்காலேருந்து என் மகன் கால் பண்ணார். ஓகே. கால் பண்ணி சொன்னார், இப்படி உமாக்கு ஹார்ட் கொஞ்சம் டயர்டாக ஆயிடுச்சு, ஒரு மாதிரியாக வந்துட்டாங்க. அதை சுற்றி இப்போ நாங்கள் கிட்ட ப்ரைமரி டாக்டர் போய்ட்டு பார்த்தோம். அவர் இசிஜி எடுத்துகிட்டு சொன்னார், நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, பக்கத்தில் தான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் கொண்டு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பதற தேவையில்லை. ஓகே. நீங்கள் ப்ரே பண்ண போகிறீங்க, துவா கேளுங்க அப்படின்னா ப்ரே பண்ணி துவா கேளுங்க, ப்ரே பண்ணுங்க, நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் கொண்டு போங்களேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் ப்ரே எல்லாம் பண்ணிவிட்டு உடனே அந்த ஷியாம்ட மகனுக்கு தான் கால் பண்ணேன். ஓகே. பண்ணி ஏன்டா அவர் ஆன்லைனில் அவர்கிட்ட சொன்னேன், சசான் ஒய்ஃபுக்கு இப்படி கொஞ்சம் பிரச்சனை அதுக்கு நான் உடனே ஸ்ரீலங்கா போகணும், இன்றைக்கே போகணும். ஓகே. எனக்கு கொஞ்சம் டிக்கெட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னா அவர் உடனே எல்லாம் செஞ்சு இதை நீங்கள் யூஎஸ்லேருந்து சொன்னேன். உடனே அவர் சொன்னார், ஈவினிங் ஒரு ஃப்ளைட் ஒன்று இருக்குது, அதில் போகிறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் உடனே டிக்கெட்டை புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே ஈவினிங் ஃப்ளைட்டில் நான் வந்து அடுத்த நாள் ஸ்ரீலங்கா வந்துட்டு அந்த நேரம் இவங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஓகே. அப்போ ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன்லாம் அடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதனால் எனக்கு மனசு கேட்கல. நான் ப்ரைவேட்டில் டாக்டர் ஜெக்கி அனிஃபான்னு சொல்லி கார்டியோலஜி அவரை போய்ட்டு சந்தித்தேன். அவர் எக்கோ எடுத்து பார்த்துட்டு சொன்னார், அந்த ஃபங்க்ஷன் 35% தான் காட்டுது, பம்பிங் வந்து 35% தான் காட்டுது, ரொம்ப இது. நாங்கள் என்ஜியோகிராம் ஒன்று எடுத்து பார்ப்போம்னு சொல்லி ஒரு 1 week மருந்து தந்தார். 1 weekக்கு போகிற என்ஜியோகிராம் எடுத்துகிட்டு சொன்னார், வெரி சாரி அவங்களோட ஃபுல் பிளாக், ஒன்றுமே இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இந்தியன் டாக்டர் உண்டு, அவரோட பேரை மறந்துட்டேன், அதே ஹாஸ்பிட்டலில் டர்டன்ஸ் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல், அவங்கள இந்தியன் டாக்டர் ஒன்று இருக்கார், தமிழ் பேசக்கூடியவர். அவரை போயிட்டு பாருங்கன்னு சொல்லி உடனே அவருக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு அவரை போயிட்டு பார்த்தோன்னே அவர் சொன்னார், வந்து இதுக்கு பைபாஸ் தவிர வேறு ஒரு வழியும் பண்ண முடியாது, ஸ்டண்டெல்லாம் போட இல்லாது, பைபாஸ் பண்ண இருந்தாலும் இவங்களுக்கு அதுக்குண்டான சக்தி இப்போதைக்கு இல்லை, பைபாஸ் பண்ணக்கூடிய சக்தி இல்லை. நான் ஒரு 2 weeksக்கு மருந்து தாரேன், நீங்கள் அதை எடுத்துட்டு நீங்கள் ரிப்பீட் வாங்க அப்படின்ட்டார். நான் சரின்னு அந்த மருந்து எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து யோசித்தேன், சசான் மிஸ்டர் ஷியாம் இந்தியாவில் இருக்கிறாரு, நாங்களும் இந்தியா போனோம் என்ன கரெக்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு கண்டாக்ட் பண்ணோம். அவர் சொன்னார், இப்போ வாப்பா நாளைக்கு வராரு, வந்ததுக்கு பிறகு அவரே போய் நீங்கள் சந்திக்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு அவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டார். அந்த நாள் அவர் சரி டயர்ட், 2 நாள் நான் கழிச்சு இன்னும் 2 நாள் கழிச்சு போயிட்டு அவரை சந்திச்சோன்னு அவர் சொன்ன வேர்ட், நீங்கள் பயப்படாமல் போங்க, நான் ஃபுல் ஃபிட்டாக ஆகிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலில் கவனிப்பில் அந்த மாதிரி நல்லா கவனிக்கிறாங்க, நல்ல டாக்டர்ஸ் எல்லாமே நல்லா, நீங்கள் பயப்படாமல் போங்கன்னு சொல்லி சொன்னேன். ஓகே. உடனே நான் என்ன செஞ்சேன், என் இந்தியா விசாக்குண்ட ஏற்பாடு, பாஸ்போர்ட் என் பாஸ்போர்ட் முடிஞ்சு அதுக்குண்டான ஏற்பாடு எல்லாம் செஞ்சு டக்குன்னு செஞ்சு வித்தின் 1 week நான் இங்கேக்கு நான் இடையில டாக்டரை கண்டாக்ட் பண்ணேன், டாக்டருடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரியை கண்டாக்ட் பண்ணி எல்லாம் அவங்களோட பேர் எனக்கு நல்ல ஒரு திருப்தி ஒன்று வந்துடுச்சு. அதோட நான் நேராக இங்கே வந்துட்டேன். இப்போ அல்லாட திருவிளையாடுன்னு நான் சொன்ன காரணம் என்னென்னா, அந்த ஷியாம் பிஸ்லோட மகன் மூலியமாக என்னங்க சொல்ல வச்சு, நான் அவருக்கு ஒரு டாக்டரை சொல்ல வச்சு, அந்த டாக்டர் மூலியமாக அவர் இந்தியாவுக்கு வர போயிட்டு அதன் மூலியமா என் ஒய்ஃபுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிச்சு. இதுதான் நல்லாடு திருவிளையாடல்னு சொல்லி நல்லாடு ஒரு ஏற்பாடு உண்டு. நான் வர்றதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், பிரேஸ் பி டு அல்லாஹ், காட் இஸ் கிரேட். நாங்கள் இங்கே வந்தோம், நல்ல மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாம் எங்களை நல்லா கவனிச்சாரு. எல்லாரும் இந்த இஇசிபிக்கு போனாலும் அவங்களும் எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி கவனிச்சாங்க. அவங்களோட கவனிப்புலேயே அருவாசி நோய் போன மாதிரி. ஓகே, அவ்வளோ கொஞ்சம் நான் 7ஆம் தட்டுக்கு உடுப்பு காய போட்டு போனேன்.
அங்கே உடுப்புல அந்த டோபியில் இருக்கிற பெண்மணி கேட்டாங்க, யாருக்கு சார் நோய் அப்படின்னு. நான் சொன்ன ஒய்ஃபுக்கு. அப்படியா, டாக்டர் ஏழும்டா செஞ்சிருவார் அப்படின்னாங்க. ஓகே. அப்போ எனக்கு இதெல்லாம் கேட்டு சரியான, இது வந்து ஒரு 2 daysல நடந்த விஷயம். ஓகே. சரியான ஒரு, அதே மாதிரி இந்த ஹவுஸ் கீப்பிங் செய்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, டாக்டர் கண்டிப்பாக அவங்களை சோமாக்கி தந்துடுவார். இதெல்லாம் கேட்க போலேயே எனக்கு அருவாசி என் ஒய்ஃப்ட நோய் போன மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாரும் நல்லா கவனிச்சாங்க. அந்த டிப் போடுற இடத்துலையும் எல்லாரும் ஒரு சகோதரங்களை மாதிரி கவனிச்சாங்க. இல்லை என்ன நீங்கள் அப்படியே வந்தாலுமே சரி, நீங்கள் சொல்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஈவன் தென் நாங்கள் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்பவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 days 3 daysல வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ எங்களால் எங்கே கொஞ்சம் அவங்கள ட்ரீட் பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்கேட்டர்டு பிளாக்ஸ். ஸோ எல்ஐடிங்கிற ரத்த குழாயில் தான் அதுவுமே ஆல்மோஸ்ட் 95%, ஆர்சிஏ வந்து ப்ராக்சிமலில் ஆல்மோஸ்ட் 100%, எல்சிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதுவும் ப்ராக்சிமலில் வந்து நியர் டோட்டல் அக்ளூஷன். ஸோ இந்த மாதிரி பம்பிங் ரொம்ப கம்மி, சிவியர் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன், மைல்டாக அவங்க டயபெட்டிக்கும் கூட. ஸோ இதில் நம்ம இவங்களை சரி பண்ணுவோம். நான் யோசிச்சது என்னென்னா, சம்பவம் இவங்க டாலரேட் பண்ணிடுவாங்க மெஷின் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். பட் ஃபஸ்ட்டு 2 daysல வந்து அவங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃபாக லைக் ஒரு பல்மனடிமா போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ வி தாட் நம்ம வந்து என்டையராக வந்து அவங்களுடைய ப்ரோக்ராமை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இனிஷியலாக வச்சுருந்த பிளான் ஒன்று. அதுக்கப்புறம் இசிபி வித் ஹைடோஸ் ஆக்சிஜன் தெரப்பி, அது கூட எங்களுடைய ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றி அவங்களுக்கு ட்ரீட் பண்ணோம். 5th டேலேருந்தே சி ஃபெல்ட் லிட்டில் மோர் பெட்டர் அண்ட் பெட்டர். ஸோ இப்போது மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour வந்து லைக் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கு நான் எவ்ரிடே நான் போவேன். இன்றைக்கி எதாவது பயந்துகிட்டே இருப்போம், ஒரு 6 days 7 daysல ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஆல் த வே ஃப்ரம் ஸ்ரீலங்கா, US, அவங்க யாருமே வந்து ஒருத்தங்க வந்து வேலை இல்லாமல் எங்ககிட்ட வரல. ஸோ பியாண்ட் மணி எங்களுக்கு வந்து அவர் கொடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு எங்கள் மதரை நான் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான். எங்கள் மதரை கொண்டு வந்து கையில் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் யுவர் மம்மி, நீங்கள் தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் நான் யோசித்தேன். ஸோ எங்கள் மதருக்கு நான் ட்ரீட் பண்ணால் என்ன மாதிரியெல்லாம் நான் அவங்கள பார்த்துக்கணுமோ அதை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஸோ எவ்ரிடே எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் சொல்லுவோம், அவங்கள நல்லா பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்கிறாங்களா, மெடிசன் கரெக்டாக இருக்காங்க, இன்றைக்கி எதாவது சிம்டம் இருந்துச்சா, இன்றைக்கி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஓகே பெட்டர் அப்படின்னு சொன்னால் தான் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி தட் வி ஹவ் ட்ரீட்டட் ஹர் இன் அ ஃபென்டாஸ்டிக் வே. ஸோ அவங்களுடைய ரெண்டாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து எங்ககிட்ட எக்கோ எடுக்கிறப்போ அங்கே என்ன தான் 35% சொன்னாலும் எங்ககிட்ட ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ ஈவன் லெஸ் தென் 30 தான் இருந்துச்சு, அரௌண்ட் 30 தான். ஸோ ரெண்டாவது ஹார்ட்டே நாங்கள் வந்து பார்க்குறப்போ இந்த ஹார்ட்டு ரெக்கவரி கொண்டு வர முடியுமா? ஏன்னா ஒரு இதயம் அப்படிங்கிறது நல்லா சுருங்கி விரியணும். இவங்களோட இதயம் சுருங்கவே இல்லை. ஒரு தண்ணியில் ஒரு பால் போட்டால் எப்படி மிதந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு, லைட்டான ஒரு மூமெண்ட்டு. ஸோ இப்போ நான் நேற்றுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் நம்பவே முடியாது, மேடம் எங்கே வேணாலும் போய் அவங்க எக்கோ எடுத்து பார்க்கலாம். நார்மல் இன்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், ஸோ ஆல்மோஸ்ட் 50 அவங்களோட இன்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வந்து 50. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே எடுத்த அந்த கொலாட்ரல் சர்க்குலேஷன் பார்த்தோம், அதுவும் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக நல்லா க்ரியேட் ஆகிருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து அல்லாஹ் அந்த இறைவனுக்கு தான் வந்து நம்ம நன்றி சொல்லணும். ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம வேண்டிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறோம். மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம் ப்ராப்பராக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராப்பரான மெடிக்கேஷன் எங்களோட ஃபாலோ அப் அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்துட்டு மேடத்தை ஒரு 5 days இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமில் இருந்துட்டு போயிட்டீங்கன்னா மேடத்துக்கு வந்து லைஃப் லாங் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ எனிஹோ உங்களை இங்கே அனுப்பிச்ச டாக்டர் இம்திகான் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கார். ஸோ அவருக்கும் தேங்க்ஸு. ரெண்டாவது ஷியாம் சார், அவரோட சன்னு, அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இங்கே ஆல்ரெடி இந்தியாவை சந்தித்தேன். ஓகே, அவரும் சொன்னார் கட்டாயம் போங்கன்றார், அவருக்கு என்ன நல்லா தெரியும். ஓகே. ஸோ ரெண்டாவது எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாதுங்க, நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே நாங்கள் லோக்கல் என்ன சார்ஜ் பண்ணுவோம், கன்சல்டேஷன் 300 rupeesனால் அதே 300 rupees தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். எங்களுக்கு நல்ல ஹைஜீனிக்கான கேன்டீன் நாங்களே
இருக்குது. ஸோ அவங்க அந்த ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து 100% நாங்கள் எங்களோட எஃபர்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கான ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்காருங்கிறத நான் சொல்லிக்க உங்கள்கிட்ட விரும்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லுங்கள் சார். சாப்பாடு வகையும் நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் அதில் எந்த குறையும் இல்லை. நான் சந்தோஷமாக சாப்பிட்டோம். ஓகே. நான் வைஃப்டையும் சொன்னேன், நான் அமெரிக்காவில் போயிட்டு எப்படி தோசை இட்லி தேட போகிறேனோ தெரியாது அப்படின்னு சொன்னேன். அங்கே கஷ்டம், ஸ்ரீலங்காவில் கிடைக்கும், அமெரிக்காவில் கஷ்டம். ஓகே. ஸோ உங்கள்கிட்ட என் நம்பர் இருக்குது, நீங்கள் எனி டைம் நீங்கள் தாராளமாக என்னை கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நாங்கள் இங்கே பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து சின்ன சின்ன ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் இம்திகான் இது பண்ணிக்கலாம், நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஆல் த வே ஃப்ரம் யூஎஸ்லேருந்து அமெரிக்காலேருந்து வந்து எங்களை நம்பி அம்மாவை எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணின ஒரு சிறப்பான ஒரு இதுக்கு வந்து நான் மறுபடியும் ஒரு டைம் நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்மா.